ஒரு வீடியோவில் வீல் பேலன்சிங் அண்ட் வீல் அலைன்மெண்ட் பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, காஸ்க்கு இந்த வீல் அலைன்மெண்ட் அதெல்லாம் தேவைப்படல. இப்போ இருக்க மாடர்ன் காசு வச்சு காசு வாங்குறீங்க. ஸோ ஓல்டர் காசுக்கு அதெல்லாம் தேவையே படல. ஸோ வீல் பேலன்சிங்னா என்ன அண்ட் வீல் அலைன்மெண்ட்னா என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீல் பேலன்சிங் அப்படின்னா ஒரு வீல் பேலன்ஸ்டாக இருக்கா அண்ட் அதோட வெயிட் ரேஷியோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஸ்மூத்தராக ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறது. உங்களுக்கு வீல்ஸில் வெயிட் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா ஹையர் ஸ்பீட்ஸில் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டியரிங்கில் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுறது அண்ட் வந்து டயர்ஸ் வந்து வேர் அவுட் ஆகிறது அண்ட் வந்து டிஸ்கம்ஃபோர்ட் லாங் டிரைவ்ஸில் இருக்கிறது இதெல்லாமே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீல் பேலன்சிங் பண்ணும்போது உங்களோட டயரோட வெயிட்டை சின்ன மெட்டல் பார்ட்ஸ் வச்சு வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸோ ப்ராப்பரான வெயிட் ரேஷியோவை கொண்டு வந்துருவாங்க. வீல் அலைன்மெண்ட் அப்படின்னா ஒரு காரோட அலைன்மெண்ட் ப்ராப்பராக செட் பண்ணுறது. அது எப்படின்னா ஒரு ரெண்டு வீலும் ப்ராப்பரான ஆங்கிளில் ரன் ஆகிறது தான் வீல் அலைன்மெண்ட். எல்லா வீல்ஸும் சேம் ப்ரொப்போர்ஷனில் இருந்தால் ஸோ வெஹிக்கிள் ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு பிரேக்கிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அண்ட் எந்த விதமான வைப்ரேஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது கூட டைராட், ஸ்டியரிங் ரேக், சஸ்பென்ஷன் யூனிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்கும். அண்ட் இதில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அலைன்மெண்ட் பண்ணும் போது கண்டுபிடிச்சி டெக்னீஷியன் சொல்லிடுவாங்க. இப்போ கொஸ்டின், ஏன் ஓல்டர் காஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படல? இப்போ இருக்க மாடர்ன் காஸ் மாதிரி இபிஎஸ், ADAS, சென்சார்ஸ் இது எதுவுமே ஓல்டர் காஸ்க்கு கிடையாது. ஓல்டர் காஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் சஸ்பென்ஷன் ஜாமெட்ரிக்ஸ் அண்ட் மேனுவல் ஸ்டியரிங் அண்ட் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான ப்ரெசிஷன் பார்ட்ஸ் தான். அண்ட் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா அவேர்னஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம். வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு மேண்டேட்ரி மெயின்டெனன்ஸ். 5K கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வீல் அலைன்மெண்ட் பண்ணுறது நல்லது அண்ட் 10K கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வீல் பேலன்சிங் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு மோட்டோ கனெக்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.